செய்திகள் தொடர்கின்றன. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவர்வது கார்ட்டூன் கதாபாத்திரம். மிக்கி மவுஸ், டாம் அண்ட் ஜெர்ரி வரிசையில் சிம்சன்ஸ் கதாபாத்திரமும் புகழ்பெற்றது. அமெரிக்க தொலைக்காட்சி ஒன்றில் சிம்சன்ஸ் கார்ட்டூன் நிகழ்ச்சி 500வது எபிசோடை வெற்றிகரமாக முடித்து சாதனை படைத்துள்ளது. இதையடுத்து 86 மணி 6 நிமிடம் 41 நொடிகள் தொடர்ந்து சிம்சன் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு கின்னஸ் சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. It is an extraordinary milestone. I'm so pleased and proud to be on a show that it really has become such a part of the fabric of American culture. Who could say that? And I never take it for granted, and I'm constantly surprised and reminded when people come running up to me on the street. Oh my God! I've been watching you all my life, or you changed my life, or you got me through this time in my life, or I grew up watching you, and it's just incredibly unusual and special. இதை கொண்டாடும் விதமாக பிரம்மாண்ட நிகழ்ச்சி ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் ஆயிரக்கணக்கான சிம்சன்ஸ் ரசிகர்கள் கலந்து கொண்டனர். இயற்கை எரிபொருளுக்கு மாற்றாக கென்யாவில் புதிய வகை எரிவாயு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. குறைந்த அளவு தனிநபர் வருமானம், அதிக மக்கள் தொகை போன்ற காரணங்களால் ஆப்பிரிக்காவில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் மக்கள் பயன்பாட்டிற்கு விறகு, மண்ணெண்ணெய் ஆகியவற்றை உபயோகித்து வருகின்றனர். கென்யாவில் 68% பேர் மண்ணெண்ணெயையும் 17% பேர் விறகையும் பயன்படுத்துவதாக ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. இந்நிலையில் மக்களின் தேவையை நிறைவேற்றவும் எளிதில் கிடைக்கும் வகையில் புதிய எரிவாயுவை கென்யாவைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் அறிமுகப்படுத்தி உள்ளது. charcoal inanichafua, it will dirtify my hands, and then when it comes to now stove, it has a very bad fume, attends the clothes in the house smell bad when you switch off. And then my daughter was complaining so much of chest. That's what I was told by the doctor, that I need to stop using stove. இயற்கை எரிபொருளுக்கு மாற்றாக இந்த எரிவாயு இருக்கும் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா, இலங்கை அணிகள் நாளை மோதுகின்றன. இந்தியா, ஆஸ்திரேலியா, இலங்கை விளையாடும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வருகிறது. இந்தியா, ஆஸ்திரேலியா மோதிய முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. இந்நிலையில் 3வது போட்டி நாளை பெர்த்தில் நடைபெறுகிறது. இதில் ஆஸ்திரேலியா, இலங்கை அணிகள் மோதுகின்றன. 2வது போட்டியில் இந்தியாவிடம் இலங்கை அணி தோல்வியடைந்தது. தர புள்ளிகள் வரிசையில் ஆஸ்திரேலியா முதலிடத்திலும் இந்தியா 2வது இடத்திலும் உள்ளன. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை. இன்றைய தங்கத்தின் விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 2638 ரூபாய். 1 பவுன் ஆபரண தங்கம் 21104 ரூபாய். 24 கேரட் தங்கம் 10 கிராம் 28215 ரூபாய். இன்றைய வெள்ளியின் விலை நிலவரம். 1 கிராம் வெள்ளி 61 ரூபாய் 90 காசுகள். 1 கிலோ வெள்ளி 57800 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.